ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாலாஜி செல்வராஜ் இயக்கி சரவணன், நம்ரிதா இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற வெப் சீரிஸ் தான் சட்டமும் நீதியும். இந்த சீரிஸ் கதையை பத்தி பார்க்கணும்னா, இது ஒரு கோர்ட் டிராமா. கோர்ட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக்கா இருக்கிற சுந்தரமூர்த்தி, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாயரு. அவங்க வந்து நம்ம சித்தப்போ சரவணன். அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான டேலண்ட் இருந்துமே பாத்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக்கா 25-50க்கும் கையெழுத்து போட்டு கொடுக்குற ஒரு லாயரா இருக்கிறார். ஏன் இப்படி ஆனாருங்கிற கதை ஒரு நல்ல கதை. பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு நிரபராதிக்கு வாதாட முடியாம தோத்துறாரு. அதனால வந்து அந்த அந்த நிரபராதி வந்து சூசைட் பண்ணி இறந்துறாரு. அதனால இவர் மனசு ஃபுல்லா பதட்டமாயிடுச்சு. அந்த பதட்டத்தின் காரணமாக எந்த கேஸுமே எடுத்து வாதாடுறது இல்லை. இதனால குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க மகளை தவிர மத்த யாருமே மதிக்கிறது இல்லை. பொண்டாட்டியும் மதிக்கிறது இல்லை, மகள்லாம் அறவே மதிக்கிறது இல்லை. அதுக்கு என்ன சொல்றாங்க காரணம் கேட்டீங்கன்னா, மகனை வந்து பாத்தீங்கன்னா படிக்க சொல்றாரு, லா படிக்க சொல்றாரு. நீயே படிச்சு ஒன்னும் சொல்லாம வேஸ்டா போய் தெரியுற, இன்னும் நான் வேற லா படிச்சுட்டு ஏன் வாழ்க்கையை எடுத்துக்க அந்த அளவுக்கு ரொம்ப அவமானம் ஆகுறாரு. என்ன செய்யணும், நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கோர்ட்ல வந்து நோட்டரி பப்ளிக் போது குப்புசாமிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஐயா என் பிள்ளையை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து அந்த போலீஸ் கிட்ட அழுகுறாரு. ஏய் கோர்ட்ல வந்து கேட்கிறா, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடியாங்க போது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கிற மாட்டாங்கன்னா இது வெளியே போய் சொல்லிட்டு விரட்டுறாங்க. அப்படியே அந்த கேரி பேக்ல இருந்த கெரோசின் எடுத்து தலையில ஊற்றி தீ வச்சு கொளுத்திடுறாரு. நம்ம சுந்தரமூர்த்தி வந்து இதை பாக்குறாரு. பார்த்தோம்னா அவருக்கால தாங்க முடியல, என்ன செய்ய தாங்க முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா அருணாங்கிற ஒரு கேரக்டர், இதை நம்ரிதா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோட்டையாவது ஒரு ஜூனியரா சேர்ந்து நம்ம வந்து கேரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் போனா ஒரு இடத்துலயும் சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால நீ வந்து அவர்கிட்ட இருந்தவரா அதனால சேர்த்துக்கணும். இந்த சுந்தரமூர்த்திட்ட வந்து நான் அசிஸ்டண்டா சேர்ந்தோன்னா நானே டீக்கு 5-10 வந்துகிட்டு ஏன்ட்ட பார்த்து என்ன செய்ய போறா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குது, என்ன செய்ய தெரிய முடியாம சுந்தரமூர்த்தி போறாரு. போனோன்னா வா என் கூட அசிஸ்டண்டா, ஆனா சாப்பாடு மட்டும்தான் தருவேங்கிறாரு. பரவாயில்ல சார், உங்க திறமை பத்தி எனக்கு தெரியும் சார் சொல்றாங்க. 2 பேரும் போய் பொதுநல வழக்கா வந்து 2 பேரும் போய் பொதுநல வழக்கா வந்து அந்த தீக்குளிச்சு இறக்குறாரு இல்லையா, அதை வந்து இவங்க வந்து பொதுநல ஃபைல் பண்ணி முதல்ல ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் கோர்ட்ல வந்து வாதாட உள்ள போறாரு. வாதாட போகும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவர் வாதாடி இவர் எதுக்காண்டி சூசைட் பண்ணி இறந்தாரு, காணாம போன அவருடைய பொண்ணு என்னாச்சு, இத பூரா வந்து ஒரு கோர்ட் ரூம் டிராமால அழகா சொல்ற படம் தான் இந்த சட்டமும் நீதிங்கிற வெப் சீரிஸ். இந்த அழகான ஒரு சட்டமும் நீதிங்கிற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜி5ல வந்து தமிழ்ல இருக்குது. நீங்க வந்து பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஜி5 வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா 19 நிமிஷம் தான். மொத்தம் 7 எபிசோடுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140, 7×2=14, 140 நிமிஷம், ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். இந்த வெப் சீரிஸை பொறுத்தவரை, சட்டமும் நீதி வெப் சீரிஸை பொறுத்தவரை படம் போறதே தெரியல. ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருக்குது. அவ்வளவு அழகா வந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்விஸ்டா போய் எண்டிங் பண்றாங்க. அந்த 19வது நிமிஷத்துல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி போட்டு அடுத்த வெப்சீரிஸ் நாளை சாயந்தரம் பார்த்துக்குவோம், நாளை கழிச்சு சாயந்தரம் பார்த்துக்கணும் விட்டுட்டே போக முடியாது. சரி 2 மணி நேரம் 20 நிமிஷம் தானே பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லாவே விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. நம்ம சித்தப்பு சரவணனை பத்தி சொல்லி ஆகணும். மனுஷன் என்னன்னா ஒரு லாயர் வந்து எந்த மாதிரி இருப்பாரு, ஒரு அவமானப்படுற லாயர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இருப்பாருங்கிறத அழகா காமிச்சிருக்காங்க. அழகா ஒரு பேண்ட் எடுத்து ரொம்ப காலம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அந்த கோட்டை, அந்த கருப்பு கோட்டை இருக்கு இல்லையா, அவருடைய கருப்பு கோட்டை எடுக்கிறாரு. பார்த்தோன்னா பயங்கர ஓட்டை, அதை கூட தச்சுட்டு வந்துதான் அந்த வாதாடுறாரு. அந்த மாதிரி ஒரு அதாவது ஃபெயிலியர் லாயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. அவரால் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தோத அவங்க அசிஸ்டண்டா வர்ற அருணாங்கிற கேரக்டர்ல பண்ற நம்ரிதா, அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர ஷார்ப்பு. இவர் வந்து லைட்டா ஸ்லோ டவுன் ஆனா கூட அந்த பொண்ணு தட்டி எழுப்பிடும். சார் வாங்க சார், அந்த இடத்துக்கு போகணும், இல்லம்மா அந்த இடத்துல நீ போகக்கூடாதுமா, நான் போறேன், இல்ல பரவாயில்ல சார் வாங்க சார். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா துருன்னு நம்மளெல்லாம் வந்து என்ன நடக்குது கொண்டு போக வைக்கிறது கேட்டீங்கன்னா அந்த நம்ரிதாங்கிற கேரக்டர். 2 பேர் சேர்ந்து அங்க படம் ஃபுல்லா டிராவல் ஆகிறாங்க. எங்கெங்கெல்லாம் இவங்க போகக்கூடாதோ, எங்கெங்கெல்லாம் போலீஸே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு கூட தைரியமா போய் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போய் அழகா வந்து பிளே பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அந்த கிளைமாக்ஸ் எபிசோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பதட்டமாயிரும். ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் எபிசோட்ல தான் வந்து அந்த குற்றவாளி யாரு எதுக்காண்டி பண்ணுனாங்கிறத அழகா சொல்றாங்க. வழக்கம் போல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனுக்கும் சாதாரண பரம ஏழை கூட நீதி கிடைக்குங்கிற போராடுற ஒரு வக்கீலுக்கும் இடையில நடக்கிற இந்த டிராமா வந்து ரொம்ப அற்புதமாவே சொல்லியிருக்காங்க. இந்த 7 சீரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, எங்கேயுமே நம்ம ஃபார்வர்டா அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகா கொண்டு போய் இந்த இதை முடிச்சிருக்காங்க.
எடிட்டிங்ல இருந்து ரீரிகார்டிங்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. கேமரா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலக்கலாவே இருந்துச்சு. எல்லாமே அமைஞ்சு ஒரு அழகான ஒரு வெப் சீரிஸ் தான் வந்து இந்த சட்டமும் நீதியும். ஆக்சுவலி வந்து இது அழகா நம்ம வந்து தியேட்டர்லயே வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட படம் தான். எனிவே இது வந்து பாத்தீங்கன்னா ஜி5ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியோலயே இருக்குது. நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீரியல் என்ன பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல கோர்ட் ரூம் டிராமா சீரியஸ் பார்த்த திருப்தி இருக்குது. ஹிந்தியில பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்திருக்கு. சன்ஃபிளவர் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய வந்து கோர்ட் ரூம் டிராமா நிறைய வந்துச்சு. அது மலையாளத்துல கூட பயங்கரமான கோர்ட் ரூம் டிராமா எல்லாம் இருக்குது. இதையும் இப்படிதான் வந்தாலுமே தமிழ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் நடிச்ச ஒரு வெப் சீரிஸ் கூட வந்துச்சு. அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரியே வந்து இந்த வெப் சீரிஸும் ஒரு சக்சஸான வெப் சீரிஸ் தான். நம்ம வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா வந்து ஜி5ல பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.